வணக்கம். இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உள்ள வந்து பா தாவேகாவை கூட்டிட்டு வர்றதுக்கு தான் இன்னைக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, தாவேகாவை வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா யார் பேசணும், பேச்சுவார்த்தை நடத்தணும்? என்டிஏ கூட்டணியில தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தலைமை யாரு? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தணும். நடத்துறாரா? எடப்பாடி பழனிசாமி நடத்தவே இல்லையே. அவர் வந்து எல்லாமே பாஜக பார்த்துக்கும், மேலே இருக்கவன் பார்த்துக்குவான், மேலே இருக்கவன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டே பார்த்துக்க வச்சிடுறாரு. இப்போ பாஜக தான் தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இன்றைக்கி சிபிஐ விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. சிபிஐ விசாரணையில் என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் விசாரணை கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணையெல்லாம் நடக்காது, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்லுது. இல்லைங்க, ஏற்கனவே 2 தடவை வந்து சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கிறாரு. அங்கே நடந்த சம்பவங்களை பற்றி பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா இன்னமும் என்ன விசாரணை அப்படிங்கிறதான் இருக்குது. கடந்த 10ஆம் தேதி வந்து அவருக்கு வந்து சிபிஐ வந்து சம்மன் அனுப்பியிருந்தது. நேர்காணல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னார். கரெக்டு தான், நேர்காணல் நடத்தினார். பெருசாக நடத்தினாரா? அவர் கூட இருக்கிறவங்க ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன், இவங்க தான், நிர்மல்குமார், இவங்க போன்ற நபர்கள் தான் வந்து அந்த பேச்சு நேர்காணலே பண்ணாங்க. கடைசியில் அதுலேருந்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு வச்சு விஜய் பேசினார். தொகுதியில் வந்து நீங்கள் போய் களத்தில் இறங்கி உங்களை நான் அடுத்த ட்ரிப்பு பார்க்கும்போது எம்எல்ஏவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி விட்டார். அதுபோல் ஒரு 5 கோடி ரூபா கட்சிக்காக டெபாசிட் பண்ணிடுங்க. தேர்தல் நெருக்கத்தில் நீங்கள் திமுக அதிமுகக்கு இணையாக செலவு பண்ணணும். 2வது அவங்களுக்கு போட்டி போடணும், பார்த்துக்கங்க. ஏற்கனவே பலம் தின்னு கொட்டப்பட்டவங்க தான் 2 கட்சியில் இருக்கிறாங்க. நம்ம இதில் நீங்கள்லாம் இளைஞர்கள், யங்ஸ்டர், உங்களை நம்பி நான் வந்து வேட்பாளராக அறிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எல்லாமே கரெக்டு தான். கட்சி வந்து ஏதாவது நிதி கொடுத்து வேட்பாளரை வந்து தூக்கி விடுவோம் அப்படின்னு பார்த்தா, கட்சிக்கு நம்ம ஒரு 5 கோடி ரூபா கொடுக்கணும்னா வீட்டில் இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் விற்றா கூட இவ்வளோ பணம் வராது. சொத்து சோகம் எல்லாத்தையும் விற்றுறணும். அது விற்று அதை ஜெயிக்க முடியுமா? திமுக அதிமுக வேட்பாளர்களை ஜெயிக்க முடியுமா? அவன் பூத்து கமிட்டி, அந்த கமிட்டின்னு இந்த கமிட்டின்னு போட்டு வச்சிருக்கிறான். சரி, எல்லாருமே இருக்கட்டுமே. அப்படியே இருந்தாலும் தாவேகா தொண்டர்கள் வந்து சும்மா அப்படியே இலவசமாக கட்சிக்காக வந்து நேர்மையாக வந்து உழைச்சிருவாங்களா? வேட்பாளருக்கு ஆதரவாக வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து பேசிடுவாங்களா? ஓட்டு கேட்பாங்களா? எல்லாத்துக்கும் காசு கொடுத்து தான் ஆகணும். அப்படி காசு கொடுக்கல அப்படின்னா எதிர் தரப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக காசு கொடுத்து அவங்கள தாவேகாவில் இருக்கிற இந்த நிர்வாகிகளை தாவேகாவுக்காக ஓட்டு கேட்கக்கூடிய நபர்களை குறி வச்சு அவங்களுக்கு வந்து பணப்பட்டுவாடை பண்ணிடுவாங்க. பண்ணிட்டாங்கன்னா அவங்க எங்கே போய் செய்ய போகிறாங்க? அண்ணே காய்ச்சண்ணே வர முடியாதுண்ணே, இன்றைக்கி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வர முடியாதுண்ணே, நீ போய் பார்த்துக்கண்ணே அப்படின்னு சொல்லி வேட்பாளரை வந்து கழட்டி விட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி தான் சூழ்நிலை போகும். திமுகவை பொறுத்த வரைக்கும் பணபலம் அதிகமாக இருக்குது, அதிகார பலமும் இருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியோட பல லட்சம் கோடிகள் பணம் வச்சிருக்கிறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தேர்தல் நிதி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகட்ட வந்து ஒரு 2000 கோடி வாங்கியிருக்காரு. அம்பானி, அதானி, ஸ்டெர்லைட்டு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பணங்களை வந்து குவிச்சிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அங்கங்கே பதுக்கிட்டு இருக்காரு. தேர்தல் சமயத்தில் அதெல்லாம் எடுத்து விடுவார். திமுகவுக்கு இணையாக நாங்கள் தேர்தல் காலத்தில் கண்டிப்பாக வந்து பணத்தை இறக்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கார். இவர் எங்கெங்கே பதுக்குறாரு அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து திமுகவுக்கு தெரியும். தேர்தல் நெருக்கத்தில் தேர்தல் ஆணையத்திட்ட வந்து மாட்டி விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது சிபிஐ விஜய் வந்து என்ன நடந்துச்சு? சிபிஐ 10ஆம் தேதி வந்துச்சு, நேர்காணல் நடக்கிறேன்னு சொன்னார். சரி, ஒரு 2 மாதம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு 2 மாதம் தள்ளி வச்சு கூப்பிடுங்க, சம்மனுக்கு நான் வந்து நேரடியாக விசாரணைலாம் ஆஜராகிறேன். தேர்தல் முடிஞ்சிருக்குல்ல அதுக்குள்ள. ஆனால் அவங்க வந்து எதிர்பார்க்குறது அப்படி கிடையாது. இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே, ஏன்னா அதிமுகவில் தொகுதி பங்கீடுக்கு முன்னாடியே விஜய்கிட்ட வந்து ஏதாவது பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்க மைண்டில் ஓடுது. அதனால் அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் 15ஆம் தேதி கிளம்பி வந்துருங்கன்னு. ஏன்னா இங்கே எடப்பாடி பழனிசாமி தொகுதி பங்கீடு சம்மந்தமாக 17ஆம் தேதி பேச போகிறாரு, ஒவ்வொரு கட்சியும் கூப்பிட்டு வச்சு. அதுக்கு முன்னாடி தாவேகோட இறுதி முடிவு என்ன அப்படிங்கிறத கேட்கணும்ல, அதுக்கு மிரட்டணும்ல, அதெல்லாம் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் திரும்பவும் விஜயை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க? வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தாவேகோட பேசினார். பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தாவேகோட கூட்டணி வச்சாருன்னா கொஞ்சம் திமிராக தான் பண்ணுவார். அதனால் வந்து அவரை கூப்பிட்டு வச்சு நம்ம கூட்டணிகளை இழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷாவை அனுப்பிச்சு, அமித்ஷாவும் பழைய சம்பந்தி பண்ண வேலை, கான்ட்ராக்டில் அடித்த ஊழல், எடப்பாடி பழனிசாமி பண்ண முறைகேடு, அவர் பையன் வாங்கின ஃப்ளைட்டு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை கையில் எடுத்துகிட்டு இவ்வளவு முறைகேடு பண்ணிவிட்டு நல்ல மாதிரியே நடிக்கிறீங்களேயா? எங்களை கூட்டணிக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு வேறு சொல்கிறீங்களாம்ல அப்படின்னு சொல்லி கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து வச்சார். அதுக்கு அவர் வச்ச எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒரே காரணம், அண்ணாமலையை மட்டும் மாநில தலைவர் பதவியிலேருந்து நீக்கிருங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும்தான். சரி, மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. சரி, அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டு நீ யாரை சொல்கிறப்பா சொல்லு, அவரை நான் ஒன்று மாநில தலைவராக போடுறேன் அப்படின்னு சொன்னபோது நயினா நாகேந்திரனை தான் அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். நயினா நாகேந்திரனை கொடுத்தாச்சுல. அப்புறம் தொகுதி பங்கீடில் வந்து எதுவும் பேசக்கூடாதுல்ல. தொகுதி பங்கீடில் வந்து அவங்களுக்கு உதவி செய்யணுமா வேணாமா? பாஜக கேட்குற தொகுதிகளை கொடுக்கணுமா வேணாமா? அது கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ இந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டே இருக்குது.
அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, இவரு முடியாது அப்படிங்கிற மாரி விஜய் சொல்லிட்டாரா, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஏத்துக்க தயாரா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிட்ட அனுப்புன எடப்பாடி பழனிசாமியோட பையன்ட்டே விஜய் வந்து இத தான் சொல்லியிருக்காரு. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இத உங்க அப்பா ஏத்துக்கிறாரு அப்படின்னா, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைய ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. இது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. சரி, சீ இந்த பழம் புளிக்கும்யா அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாரு. இதுக்கு இடையில வந்து காங்கிரஸ் வந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. நேரடியாக வந்து விஜய், ராகுல் காந்தி இவங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து அங்கிட்டு போயிடும், திமுக கூட்டணியை விட்டு விலகி போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் ராகுல் காந்திக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது. விஜய் பாஜகவோட பி டீமா, பாஜக உருவாக்கின ஒரு டீமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு கடைசி நேரத்தில் இருந்தது. ஏன்னா கடைசி தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுக விமர்சனம் பண்ணுற அளவுக்கு, திமுக விமர்சனம் பண்ணுற அளவுக்கு பாஜகவை விமர்சனம் பண்ணவே இல்லை விஜய். இதுதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை கிளப்பிச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி திமுக வந்து நீங்கள் போகிறா இருந்தால் போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் வேணாம், எதுக்கு இந்த கடைசி நேரத்தில் இந்த ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திமுக கூட்டணியில் உறுதி பண்ணிட்டாங்க. இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிடுச்சு. அப்போ விஜய்க்கு வந்து கூட்டணிக்குள்ளே யாருமே போகல. பாஜக என்ன நினைக்குது, நீ காங்கிரஸை கூட்டணிக்குள்ளே சேர்த்துருந்தேன்னா உன் சைடு நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம். இப்போ நீ காங்கிரஸும் உன் கூட கூட்டணி இல்லை, தேசிய கட்சியான எங்கள் கூட நீ கூட்டணிக்கு வா அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவங்க வந்து திரும்பவும் விஜய்க்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க. இந்த கரூர் சம்பவத்தை வச்சு தான் என்னவோ அன்றைக்கி கரூரில் வந்து நடந்த சம்பவத்துக்கு இவங்க விஜய்க்கு ஆதரவாக நின்று பேசும்போதே தெரியும் விஜய்க்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கொண்டாந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி. இதில் ஆதவ அர்ஜுனா வந்து தமிழ்நாடு அரசு வந்து காவல்துறை விசாரணையெல்லாம் சரிபட்டு வராது, எங்களுக்கு எதிரான ஒரு இது தீர்ப்பை தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பித்தார். இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு ஆதவர்ஜுனா தான் ஆரம்பித்து வச்சார். விஜயும் அதை கேட்டார். சிபிஐ விசாரணையில் கிடப்பில் போட்டுருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தார். நிறைய வழக்குகள் அப்படி தான் கிடப்பில் கிடக்கும். ஆனால் விஜயோட இந்த கரூர் சம்பவ விஷயம் இருக்குல்ல, அது வந்து கிடப்பில் போடலை. டக்குன்னு எடுத்து இவ்வளோ வேகமாக விசாரணை பண்ணுறாங்க. ஒருவேளை திமுக காவல்துறை கூட இந்த மாதிரி விசாரணை பண்ணியிருக்காதோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இப்போ வந்திருக்குது. ஆதவ அர்ஜுனாவோட செயல்பாடுகள் தான் இப்போ வந்து இவருக்கு விஜய்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆதவ அர்ஜுனா நம்பலாமா வேணாமா, திமுகவோட ஸ்லீப்பர் செல்லாம். ஏன்னா திமுக 2021 வந்து பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து அரசியல் ஆலோசகராக செயல்பட்டுருக்கிறாரு. திமுக வெற்றிக்காக பாடுபட்டிருக்கிறாரு. அப்படிங்கும்போது ஆதவ அர்ஜுனா வந்து இங்கே உள்ளே தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னா கட்சியை வந்து காலி பண்ணுறதுக்காக ஒரு வேலையை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. சரி, விஜய் வந்து ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும் அப்படின்னம்னா, விஜயை பாஜக கூட்டணிகளை கொண்டு வரணும் அப்படின்னம்னா அதானிகிட்ட வந்து அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. அதானி வந்து விஜய் பேச்சை அதானி சொன்னால் விஜய் கேட்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பீகாரில் இப்படி தான் 2 முரண்பாடான கட்சிகள், கொள்கை எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையுமே வந்து அதானி பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கட்சிகளை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அதே போல் தான் விஜய்கிட்டே வந்து அதானி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அதானிக்கு பாஜக மேலிடம் இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்கு, விஜய் எப்படியாவது பாஜக கூட்டணிக்குள்ளே என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் விஜய் எதிர்பார்க்குற இது வந்து செய்ய முடியாது. ஏன்னா அவர் முதலமைச்சர் வேட்பாளர்னால் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே மாட்டார். அதனால் விஜயோட கோரிக்கையை வந்து ஏற்றுக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரணும், அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்து தான் இன்றைக்கி சிபிஐ விசாரணை அப்படிங்கிற பேரில் வந்து டெல்லியில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரி, இப்படி ஒரு விஷயம் நடக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்மால் ஆதவ அர்ஜுனா ஒரு தனியாக ஒரு வேலையை பார்க்குறாரு. பெரம்பலூர் தொகுதியில் தான் விஜய் போட்டி போடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கத்தில் போட்டி போட போகிறார். பெரம்பூருக்கும் வில்லிவாக்கத்துக்கும் பக்கத்தில், வில்லிவாக்கம் பக்கத்தில் வந்து கொளத்தூர் தொகுதி இந்த 3 தொகுதியிலையும் வந்து விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியில் போட்டி போட்டார் அப்படின்னா அவர் ஜெயிப்பாரா அப்படிங்கிற ஒரு இதை பார்க்கணும். அங்கே இருக்க மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். திமுக ஓட்டு போடக்கூடிய ஒரு மனநிலையில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இதை வந்து நல்லாவே தெரியும், ஆதவ அர்ஜுனாவுக்கும் நல்லாவே தெரியும். அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமெண்ட் மூலமாக அவர் வந்து அங்கே ஒரு சர்வே எடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட திமுகவை விட 12% வாக்குகளை வந்து தாவேகா வந்து குறைஞ்சி தான் வாங்குது அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது பெரம்பலூர் தொகுதியில். ஆனாலும் விஜய் பெரம்பலூர் தொகுதியில் தான் போட்டி போடணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார். ஏன்னா அவர் பக்கத்தில் இருக்க வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டி போடுறாரு. விஜய் அந்த சைடு பிரச்சாரத்துக்கு வந்தார்னானே, இப்படியே நம்ம சைடும் கொஞ்சம் பிரச்சாரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டு வில்லிவாக்கத்தில் நின்று அவர் அதிக ஓட்டுகளை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் தொகுதி, சிஎம் தொகுதி, அந்த தொகுதி கண்டிப்பாக வந்து சிஎம் தான் ஓட்டு போடுவாங்க. அப்படிங்கும்போது இவர் என்ன நினைக்கிறாரு ஆதவ அர்ஜுனா, விஜய் தோத்தாலும் பரவாயில்ல,
நம்ம ஜெயிப்போம், விருகம்பாக்கம் தொகுதியில் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இருக்குது. அதனால தான் பெரம்பூர் தொகுதியை அவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற தாவேக்காவினர் சொல்கிறாங்க. பெருசாக வந்து ரிஸ்க் எடுக்காமல் விஜய் வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கிற சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் போய் குறிப்பாக தென் மாவட்டங்களில், அதுவும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் அவருக்கான உறவுகள் அதிகமாக இருக்கிற தொகுதிகளை பார்த்து தேர்வு பண்ணி விஜய் ஆதவ அர்ஜுனா பேச்சை கேட்காம போட்டி போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆதவ அர்ஜுனா போன்ற நபர்கள் இந்த இடத்துல உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற இடங்களில் வந்து போட்டி போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தோற்றுருவார். விஜயை வந்து குழிப்பறிக்கிறதே ஆதவ அர்ஜுனா தான். விஜயை வந்து ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டோடு தான் தாவேகாவுக்குள்ளே உள்ளே வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தாவேகாவில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.